Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 5 exercise 5.5 பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்த எக்ஸசைஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துலயும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தா நம்ம டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். மல்டிப்ளிகேஷன் இருந்தா UV மெத்தட்ல பண்ணியிருப்போம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், 3 டேர்ம் மல்டிபிள் இருக்கு. ஆக்சுவலா இதை நம்ம UVW அப்படின்னு எழுதி கூட டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். UVW ஓட ஃபார்முலா இப்படி இருக்கு. நம்ம UV டேஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி 3 டேர்ம் இருந்துச்சுன்னா Uவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு VW அப்படியே எழுதலாம். அப்புறம் Vயை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த 2 டேர்ம் அப்படியே எழுதலாம். அதே மாதிரி Wவை டிஃபரன்ஷியேட் பண்ண மற்ற 2 டேர்ம் அப்படியே. அது கொஞ்சம் லாங்கா வரும். அப்புறம் அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வேற பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி 3 டேர்ம் மல்டிபிள் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணாம நம்ம லாக் எடுக்கிறது மூலமா இவங்கள ஈஸியா அடிஷன்ல மாத்தி கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னா லாக் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ எப்பெல்லாம் லாக் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும். மோர் தென் 2 டேர்ம்ஸ் மல்டிபிள் இருந்தா நம்ம வந்து பேசிக்கா வந்து லாக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். இப்போ ரூட் இருக்கு, இது ரூட் எக்ஸ் மாதிரி இருக்கு. நான் 1/√x 2√xன்னு எழுதிடுவேன். அதுக்கப்புறம் உள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது பார்க்க UV மாதிரி இருக்கும். Uவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது U வரும், மறுபடியும் UV மெத்தட் வருது. Vல பாருங்க திருப்பி 3 டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க கொஸ்டின் எல்லாம் உடைக்கிறக்க நம்ம லாக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்களேன், கீழே இருக்கிறது log x, பவர்ல cos x இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோட பவர்ல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும் போதும் இந்த மாதிரி x பவர் x பவர்ல இருக்கிற டேர்ம் வந்து வெறும் நம்பரா இருந்தா மட்டும் தான் நீங்க x பவர் n அப்ளை பண்ண முடியும். மாதிரி கீழேயும் வேரியபிள் மேலேயும் வேரியபிள் இருந்துச்சுன்னா நம்ம x பவர் n யூஸ் பண்ண முடியாது. இது இந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ லாக்ல வந்து நமக்கிட்ட நிறைய ரூல்ஸ் இருக்கு. இது 3 வந்து பேசிக் ரூல்ஸ். இது தெரிஞ்சாதான் நம்ம சும்மா சால்வே பண்ண முடியும். இப்போ லாகா ஃப்ரெண்ட் டேர்ம் மல்டிபிள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாகா உள்ள எடுத்துட்டு போய் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவங்க அடிஷன்ல மாறுவாங்க, லாக் a பிளஸ் லாக் b. அதே மாதிரி 2 டேர்ம் டிவிஷன்ல இருந்து அவங்களுக்கு நம்ம லாக் எடுக்கும் போது அவங்க வந்து சப்ட்ராக்ஷன்ல கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி லாகுக்கு இங்கே ஒரே ஒரு நம்பரும் பவர் இருந்தது அப்படின்னா பவர்ல இருக்க நம்பர் இப்படி லாகுக்கு முன்னாடி நம்பருன்ட்டு இல்லை, என்ன பவர் இருந்தாலும் அதை இங்கே முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு இந்த லாக் ஏ அப்படின்னு எழுத முடியும். இந்த 3 ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ முதல் கொஸ்டின்ல 3 டேர்ம் மல்டிபிள் இருக்கு. இப்போ 3 டேர்ம் மல்டிபிள் இருக்கும்போது இது A மல்டிபிள் பை B மல்டிபிள் பை C. இப்போ லாக் உள்ள எடுத்துட்டு போகும்போது லாக் A லாக் B லாக் C அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுதான் எடுக்க போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க கொஸ்டின் ஒய்ன்னு அசியூம் பண்ணிட்டு டேக் லாக் ஆன் போத் சைடுன்னு போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஒய்ன்றது வந்து நமக்கு இந்த பக்கம் லாக் ஒய் ஆகிடும். இது வந்து லாக் ஆஃப் இங்கே உள்ள இருக்கிற டேர்ம் வந்து காஸ் எக்ஸ் மல்டிபிள் பை காஸ் 2x மல்டிபிள் பை காஸ் 3x அப்படின்னு கிடைக்குது. இது பார்த்தா இந்த பேட்டர்னில் இருக்கு பாருங்க, லாக் a இன்ட்டு பி இன்ட்டு சின்னு இருக்கு. இப்போ நான் லாகை உள்ள எடுத்துட்டு போகும்போது எல்லாருக்கும் கூட என்ன வந்துடும், இந்த லாக் வரும். அப்போ வந்து நமக்கு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் ஆயிடும். ஏன்னா மல்டிபிள் இருந்தால் லாக் ஸ்பிளிட் பண்ணி எழுதும் போது பிளஸ்ல தானே எழுதணும். அப்போ லாக் ஆஃப் காஸ் 2x பிளஸ் லாக் ஆஃப் காஸ் 3x அப்படின்னு எழுதிடலாம். இப்போ எல்லாமே அடிஷன்ல வந்தாச்சு. அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் ஆகிடும் இல்லையா? இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதில் பேசிக்காக இருக்கிறது 2 ஃபார்மேட் தான். ஒன்று வந்து லாக் ஃபார்மில் இருக்குது. எப்போவுமே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லாக் எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1/x. அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x to the power n இருந்தது அப்படின்னா நம்ம n into x power n minus 1 அப்படின்னு எழுதுவோம். இதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உங்களோட பேசிக் ரூல் தான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ax அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் a வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட். அதனால a அப்படியே இருக்கும். எக்ஸை வந்து எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு வரும். அப்போ அதை ஏன்னு நம்ம எழுதணும். ஸோ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தானே பண்ணுறீங்க. லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்ம ரூல் படி இது 1/yன்னு வரும். அதாவது லாகை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் இது வந்திருக்கு. திருப்பி இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எக்ஸ் பண்ணுறதுனால. அப்போ dy/dx அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். அதை டெஃபினட்டாக நம்ம எழுதணும். இப்போ இந்த கேள்வியில் இங்கே லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு இருக்கா, லாக் எக்ஸ் பேட்டர்ன் இருக்கு. லாக் எக்ஸ் என்னது 1/xல. அப்போ இதை 1/cos x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த காஸ் எக்ஸை போய் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஏன்னா நம்ம லாகை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் காசை பண்ணல. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். திருப்பி இந்த எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் 1 தான், அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பிளஸ் இது லாக் ஆஃப் காஸ் 2xன்னு இருக்கு. ஸோ திருப்பி இது லாக் எக்ஸ் பேட்டர்ன் தான். அப்போ 1/cos 2xன்னு எழுதிடலாம். லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் 1/x வரும். இங்கே லாக் ஆஃப் என்ன டேர்ம் இருக்கோ அதை 1/ன்னு எழுதணும். காஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2x அப்படின்னு கிடைக்கும். திருப்பி இந்த 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 2 வரும். அந்த 2 அங்கே எழுதணும். பிளஸ் இது வந்து லாக் ஆஃப் காஸ் 3xன்னு இருக்கு. லாகை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/cos 3x வரும். திருப்பி காஸ் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 3x கிடைக்கும்.
திருப்பி 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 3 கிடைக்கும். அதையும் எழுதியிருக்கணும். எழுதியாச்சு. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா sin x by cos xன்றது என்னது? tan x இல்லையா? அதனால நம்ம அதை tan xன்னு ஷார்ட்டா எழுதிக்கலாம். இங்க மேல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் tan xன்னு கிடைக்கும். இங்க sin 2x by cos 2xன்றது tan 2x. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்க ஒரு 2 இருக்கிறதுனால 2 டைம் tan 2x அப்படின்னு எழுதிடலாம். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, sin by cosன்றது tan ஆயிருக்கும், இங்க ஒரு 3 இருக்கு. ஸோ மைனஸ் 3 டைம் tan 3xன்னு எழுதிடலாம். நம்மளோட கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் dy by dx தானே. அப்போ டினாமினேட்டரில் இருக்க இந்த y இருக்குல்ல, இங்கே ஒரு 1/y இருக்குல்ல, இந்த y நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். அந்த y நம்ம அங்கே மல்டிபிள் எழுதிடலாம். அப்போ நம்மளோட dy by dx is equal to y மல்டிபிள் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் tan x மைனஸ் 2 டைம் tan 2x minus 3 time tan 3xன்னு கிடைச்சிருச்சு. ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வரணும். ஒரு ஒய் இருக்குது. ஒய்ன்றது என்னது? நம்மளோட கொஸ்டின். நம்ம கொஸ்டினை தானே நம்ம ஒய்ன்னு எடுத்தோம். அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக இந்த கொஸ்டின் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஒய்க்கு பதிலாக கொஸ்டின் காப்பி பண்ணியாச்சு. இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இவங்க எல்லாருக்கிட்டையும் மைனஸ் இருக்குது பாருங்களேன். இல்லை மைனஸ் எடுத்து இப்படி காமனாக வெளியில் போயிட்டு உங்களை ப்ளஸில் கூட நம்ம எழுதிக்கலாம். இல்லை இப்படியே எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2ல இப்போ இந்த பேட்டர்ன் மேலேயும் டேர்ம்ஸ் இருக்குது, கீழேயும் டேர்ம்ஸ் இருக்குது. இதை மல்டிபிள் இருக்குன்னு சொல்ல முடியாது, டிவைடில் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது வந்து இப்படி இருக்குது. மேலே வந்து 2 டேர்ம் மல்டிபிள் இருக்குது, கீழே 3 டேர்ம் இருக்குது டிவிஷனில். இந்த மாதிரி இருந்தது பேட்டர்ன்னா இப்போ நியூமரேட்டரில் இருக்கவங்க மல்டிபிள் இருக்கதா அர்த்தம், டினாமினேட்டரில் இருக்கவங்க டிவிஷனில் இருக்கதா அர்த்தம். அப்போ இந்த லாகை பிரிக்கும் போது நியூமரேட்டரில் இருக்கவங்க வந்து அடிஷனில் வருவாங்க, லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு. டினாமினேட்டரில் இருக்கவங்களாம் மைனஸில் வருவாங்க, லாக் சி. கீழே இன்னும் டேர்ம் இருந்தாலும் அவங்கள நம்ம மைனஸில் அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரூட் எக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூட்டை நம்ம எக்ஸ் டு த பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது நம்மளோட சின்ன கிளாஸ் மேக்ஸ், இது ஒரு ஆர்டரிங் 2. அப்போ இதை எக்ஸ்பெரண்ட் ஃபார்மில் எழுதுனா இப்படி எழுதணும். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினை வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். y is equal to இது மொத்தமாக ரூட் ஆஃப் அப்படின்னு இருக்கிறதுனால ரூட்டை எடுத்துகிட்டு நம்ம பவரில் 1/2ன்னு எடுத்துக்க போகிறோம். நம்ம லாக் எடுத்து தான் சால்வ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு அதனால. ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் 1 நியூமரேட்டரில் இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 அண்ட் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவரில் இங்கே 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி பெருசாக இருக்க கொஸ்டினை வந்து அடிஷனுக்கு கொண்டு வரக்கு நமக்கு லாக் தானே தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேக் லாக் ஆன் போத் சைட். 2 பக்கமும் லாக் எடுத்துக்கிறோம். 2 பக்கமும் லாக் எடுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்க. ஸோ இதே டேர்மில் 2 பக்கமும் லாக் போட்டு எழுதியாச்சு. இப்போ இது வந்து ஒரு டேர்மோட பவர் இருக்குல்ல, இப்படி இருக்குது, லாக் ஆஃப் ஏ பவர் எம் மாதிரி இருக்குது. அப்போ இந்த பவரை முன்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம், எம் இன்ட்டு லாக் ஏன்னு எழுதிடலாம். அப்போ இந்த பவரை நான் 1/2 வந்து முன்னாடி வந்துடும். அப்போ 1/2 டைம்ஸ் லாக் ஆஃப் இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1/2 ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டோமா. இப்போ லாக உள்ளே கொண்டு போய் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மாற்றணும். லாக உள்ளே கொண்டு போகும்போது நியூமரேட்டரில் இருக்க டேர்ம்ஸ்லாம் மல்டிப்பிள் இருக்கதா அர்த்தம், அவங்களாம் அடிஷனில் வருவாங்க, இப்படி வருவாங்க. அந்த 1/2 அப்படி காமனாக வச்சுட்டு log of x minus 1 plus log of x minus 2 எழுதணும். ஏன்னா நியூமரேட்டரில் இருக்காங்க. டினாமினேட்டரில் இருக்கவங்களாம் டிவிஷனில் இருக்கிறதுனால மைனஸில் எழுதணும். அதாவது மைனஸ் log of x minus 3 மைனஸ் log of x minus 4 மைனஸ் log of x minus 5 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ எல்லாமே வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம். இங்கே லாக் ஒய் இருக்கா, லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/yன்னு வரும். ஏன்னா லாகோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 1/x தான். ஸோ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x தான். இப்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x minus 1 பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா சப்ட்ராக்ஷனில் இருக்கும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். ஆனால் 1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்ல, அதனால 0 வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் 1 தான். x minus 1 x minus 2 x minus 3 என்ன நம்பர் வந்தாலும் x தான் டிஃப்ரென்ஷியேட் 1 வரும். இந்த நம்பர் வந்து டெஃபினட்டாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ இதில் முதல்ல லாக் ஒய் இருக்குது. லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், dy by dx ஈக்குவல் டு இந்த வெளியில் இருக்க ஹாஃப் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் இல்லை, கோஎஃபிஷியன்ட், அது எங்கேயுமே போகாது. இது log of x minus 1 log x மாதிரி இருக்குது. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, அதனால 1/x minus 1ன்னு வந்துடும். அப்புறம் x minus 1 பண்ணும்போது 1 தானே, ஏன்னா எக்ஸை பண்ணால் 1, அந்த டேர்ம் வந்து 0, அந்த நம்பர் வந்து 0 ஆகிடும், அதனால் அதை எழுத வேண்டாம். ப்ளஸ் இங்கே log of x minus 2ன்னு இருக்குது. அப்போ 1/x minus 2 டிஃப்ரென்ஷியேஷன் x minus 2 பண்ணாலும் 1 தான். மைனஸ் இந்த log of x இருக்குது. அப்போ 1/x minus 3, x minus 3 பண்ணாலும் 1 தான் வரும், அதை எழுத வேண்டாம். 1/x minus 4, அது மாதிரி x minus 4ம் 1 தான் வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், அதை எழுத வேண்டாம். அப்போ 1/x minus 5 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ எல்லாரையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டோம். நமக்கு வந்து dy by dx ஓட ஆன்சர் தானே வேணும். இந்த டிவைடில் இருக்க y இங்கே வேண்டாம், டிவிஷனில் இருக்க y அங்கே போனால் மல்டிப்ளைடு. இப்போ 1/2 டைம்ஸ் y நம்மளுக்கு கிடைச்ச இந்த 1/x minus 1
ஸோ இந்த ஒய் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்மளோட ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வேணும். அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக கொஸ்டினில் ஒய் என்னது இங்கே இருக்கு பாருங்க. நம்மளோட கொஸ்டின் தான் ஒய். ஸோ கொஸ்டினை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஒய்னு எடுத்திருக்கோம். இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ரூட்டை நம்ம 1/2ன்னு மாற்றிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட ஒய்யோட வேல்யூ. அப்போ கிடைச்ச ஆன்சரில் 1/2 டைம்ஸ் இந்த ஒய்யை எடுத்துட்டு ஒய்க்கு பதிலாக நம்மளோட கிவன் கொஸ்டின் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. x-1, x-2, x-3. ஸோ ஒய்க்கு பதிலாக கொஸ்டின் எழுதிட்டு இந்த டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்களோட dy/dxோட ஆன்சர். 5.5ல கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். log x பவரில் cos x இருக்குது. ஸோ பவர்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இதை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. y is equal to எழுதிட்டு இது மேலேயும் ஒரு டேர்ம் இருக்கிறதுனால இது பார்க்கறதுக்கு வந்து log of a power m அப்படின்னு இருந்ததுன்னா m வந்து இப்படி கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இது log ofன்னு இல்லை, log x to the power cos x தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேக் log on both side முதல்ல பண்ண போகிறோம். டேக் log on both side, ரெண்டு பக்கமும் log எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது இங்கே என்ன ஆகும்னா இந்த y வந்து log y ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற டேர்ம் வந்து log of log x to the power cos x அப்படின்னு எழுதணும். இங்கே தான் ஆல்ரெடி log இருக்கேன் மேம், இதை அப்படியே முன்னாடி கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா இது எக்ஸுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டு cos xன்னு இருந்தால் தான் அந்த டேர்மோட பவர்னு எடுத்தோம். இது வந்து log xுக்கே பவரில் இருக்கு. இந்த பாருங்கள், இந்த m வந்து ஏக்கு மட்டும் தான் இங்கே பவரில் இருக்கணும். அப்போ தான் இது முன்னாடி கொண்டு போக முடியும். லாக் மொத்தத்துக்கும் இந்த m வந்து பவர் வந்து கொண்டு போக முடியாது நம்ம. அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஏன்னா இங்கே ஹோல் ப்ராக்கெட்டுக்கும் இந்த cos x இருக்குது. அப்போ இது லாகோட இந்த ஃபார்மேட் இங்கே டேரெக்டாக அப்ளை ஆகாது. அதனால தான் நம்ம log on both side பண்ணியிருக்கோம். இப்படி எடுத்தாச்சு. இப்போ இது log of இது வந்து உங்களோட a, இது வந்து உங்களோட m. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டில் கொண்டு போய்க்கலாம். அப்போ இது cos x மல்டிபிள் பை log of log x அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ நார்மலாக மல்டிபிளில் வந்துருச்சு உங்களோட கொஸ்டின். இந்த பக்கம் log y இருக்குது. ஸோ இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது. cos xன்றது ஒரு டேர்ம், log of log xன்றது இன்னொரு டேர்ம். ஸோ ரெண்டு பேர் மல்டிபிளில் இருக்கும்போது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நம்ம என்ன எடுக்கணும், uv மெத்தடில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு v அப்படியே எழுதணும், u அப்படியே எழுதிட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். இதுதான் நம்மளோட யூவியோட ஃபார்முலா. அதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு இது u வந்து நம்மளோட கொஸ்டினில் வந்து cos xன்னு வச்சுக்கோங்களேன். u dash என்னது, காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x கிடைக்கும். இங்கே v என்னது உங்களுக்கு log of log x அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இதை v டேஷ்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது முதல்ல பார்க்க log of some term மாதிரி இருக்குது, அதாவது log x மாதிரி இருக்குது. log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xல, அப்போ 1 இங்கே எக்ஸுக்கு பதிலாக log xே இருக்குல்ல, அப்போ 1/log xன்னு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xன்னு வரும். இப்படி சைடில் ரஃபில் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து எழுதிருங்க. இப்போ நான் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இதில் log y இருக்குது. log x டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 1/x. அப்போ log yக்கு 1/y. yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல, என்ன வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்கே கொஸ்டினில். அப்போ dy/dx அப்படின்னு கிடச்சிருக்கோம். ஈக்குவல்ட்டி இது வந்து இது உங்களோட u, இது உங்களோட v. மல்டிபிளில் இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன் வந்தால் இதான் ரூல். u டேஷும் v எழுதணும். இதான் u டேஷ், இதுதான் v. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் sin x log of log x அப்படின்னு எழுதிடலாம். ஸோ u டேஷ் பண்ணியாச்சு, v அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் போட்டு uவையும் v டேஷும் எழுதணும். u வந்து உங்களோட cos x, v டேஷ் வந்து உங்களோட இந்த டேர்ம் 1/log x into 1/x. மேலே 1 1s are 1, கீழே வந்து x into log x அப்படின்ற டேர்ம் கிடச்சிது. இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு. இங்கே டினாமினேட்டரில் இருக்க எந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், மல்டிபிள் ஆகிடும். அப்போ dy/dx is equal to y மல்டிபிள் பை இந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். இதில் வந்து இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அதனால் ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. cos x by x into log x இந்த டேர்ம், இது வந்து மைனஸ் sin x மல்டிபிள் பை log of log x அப்படின்னு கிடச்சிருக்கு. எடுத்து எழுதியாச்சு. இப்போ yக்கு பதிலாக yன்றது யார், நம்மளோட given question log x the whole power cos x தானே. அப்போ இந்த yயை எடுத்துட்டு yக்கு பதிலாக நம்மளோட given question எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. log x to the power cos x, அப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எழுதி உங்களோட ஆன்சர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.